இந்த சின்ன வயசுல குழந்தைங்க மருந்து குடிக்கலைன்னா கொமட்டை பிடிச்சி நல்லா வாயை திறந்து விட்டு மருந்த வாயில ஊத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து கையை பிடிச்சி தாலியை கட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த அட்ராங்கிரே அப்படின்ற பாலிவுட் படம் பார்த்திருக்கீங்க, தனுஷ் கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா 4-5 பேரை வச்சு அவரை கடத்தி ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த சம்பவம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல இந்த மாதிரியான கட்டாய கல்யாணம் வாடிக்கையா நடக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு ரவுடி கூட்டம் ஒண்ணு இருக்கும், அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா அவங்க வேலையே பாத்தீங்கன்னா மாப்பிளையை தூக்கிட்டு வர்றது. அவங்கள போய் நல்லா படிச்ச வேலை வைக்கிற மாப்பிளையா பார்த்து தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி காசை கொடுத்துருவாங்க. அவங்களும் தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு கூட தெரியாம. அந்த மாதிரியான சம்பவம் தான் பீகார்ல பேகுசாரையில நடந்திருக்கு. அந்த ஏரியால இந்த மாதிரி கட்டாய கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க வழக்கமா சொல்ற போய் என்னன்னா, ஆல்ரெடி 2 பேரும் நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வேலை கிடைச்சோன்னே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னோனே அதனால தான் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது அந்த ஊர்ல உள்ள போலீஸுக்கு, ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தா இவன் கல்யாணம் வேணாம்னு சொன்ன மாதிரியா இருக்கு, அந்த லேடிக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அந்த லேடி கதறி அழுகிறத பார்த்தா வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல. பாவம், நல்லா ஒருத்தன் கவர்மெண்ட் டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து கிடா வெட்டுற மாதிரி வெட்டிட்டாங்க. அதே மாதிரி பீகார் நாலந்தால நேத்து ஒரு சம்பவம் நடந்தது. வக்கீல் ஒருத்தவர் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் பேர் வந்து லவ்கோஸ் குமார். அவரையும் கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் லவ்கோஸ் குமாரோட வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் போய் விசாரிச்சு அவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நல்லா வச்சு அடிச்சிருப்பாங்க போல. இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கா. இதுக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, அவர் லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு, அதனால தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. அவன் ஏமாத்தணும்னு நினைச்சானா அந்த பிள்ளை ஏன்டா கதறி அழுகுது, இவன் அழுதா பரவாயில்ல. பீகார் பூரா இதே பொழப்பாதான் இருப்பாங்க போல. மீன்வைல் நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எங்களை வந்து கடத்துங்கடா, அதுக்கு நீ கவர்மெண்ட் வேலை பார்க்கணுமே.